Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு நம்ம Sanu's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சாம்பார் தான் பார்க்க போறோம். என்னடா சாம்பார் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபி தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி வைப்பேனோ அந்த மாதிரின ஒரு ஸ்டைல்ல நான் வந்து சிம்பிளா எப்படி சாம்பார் வைக்கலாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நான் போஸ்ட் பண்ண போறேன். இப்போ இதுக்கு என்ன தேவை, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வருவோம். Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இந்த Sanu's Kitchenல இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சாம்பார் எப்படி பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல பிகினர்ஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ இது எப்படி பண்றது, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்ம துவரம்பருப்பு வந்து நான் வந்து இதுல வந்து ஒரு அதாவது 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் துவரம்பருப்பை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கிடையில் நம்ம வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். இது வந்து சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம். புளி ஊற்றினா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து புளி சாம்பாருக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து புளி ஊற்றுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த பருப்பை போட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டேன். ரொம்ப முக்கியம் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். சும்மா ஒரு ட்ராப் 2 ட்ராப் மட்டும் ஊற்றுங்க போதும். அதுக்கே வந்து பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், பெருங்காயமும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பெருசாக இருக்குன்னு நடுவில் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே சேம் டைம் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் வந்து முழுசாக நீங்கள் போட்டு பாருங்கள், அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே நான் போட்டிருக்கேன். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சாம்பாருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இங்கே வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி ஊற்றுறதுனால தக்காளி வந்து கம்மியாக தான் போடுறேன். சப்போஸ் நீங்கள் புளி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம், அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். இப்போ நம்மளுக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள். நல்லா வந்து தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா மஞ்சிடுச்சு வெங்காயத்தோட. இப்போ இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி வதங்கினா தான் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம காய் சேர்க்க போகிறோம். நான் இங்கே கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் போட்டாச்சு. இதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சாம்பாருக்கு மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போது நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதில் மேலே வந்து தண்ணி நிற்கும். அந்த தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து வேக வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து இந்த தண்ணி வந்து நீங்கள் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், பருப்பு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தண்ணியை வந்து அந்த பருப்பு ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த காயெலாம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஓரளவுக்கு சுண்டி வரட்டும். இப்போ தலை நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொஞ்சம் சுண்டி இருக்கு தண்ணி. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து இப்போ கரைச்சி வச்சிருக்கேன் புளி, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொதிக்கணும். கொதிச்சு ஓரளவுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போது சாம்பார் நம்மளுக்கு நல்லா சுண்டிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், இது சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பெருங்காயத்தூள். நம்ம ஆல்ரெடி பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். ஸோ சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி வருதுன்றது. இந்த பெருங்காயத்தூள் வந்து சாம்பாருக்கு வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதே மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்கும். ஸோ பெருங்காயத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டு நம்ம வந்து மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.